எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோவில் சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்கை வந்து நீங்கள் டீ டைமுக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாவோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டாவோ கூட இதை சாப்பிட்லாம். கம்ப்ளீட்டான ஒரு நியூட்ரியன்ட்ஸ் உள்ள ஒரு ஸ்நாக்னு சொல்லலாம். ஈவினிங் டைமில் சுட சுட டீ அல்லது காஃபி கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டி ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். ஒருவேளை சின்ன உருளைக்கிழங்காக எடுத்திங்கன்னா 3 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு தோலை நீக்கிட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நல்ல ஒரு கலர் தர்றதுக்காக. கூடவே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இதுவுமே கூட உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சோம்பு பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கணும். கடைசியாக 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கையால் மசிச்சு விட்டு நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் அறவே கட்டிகள் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்நாக் செய்யும்போது எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். கடைசியாக இதில் ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தோட சாறு நான் சேர்த்துக்கிறேன். பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்ததுன்னா பாதி மட்டும் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட சாட் மசாலா இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர் ஏதாவது ஒன்று மட்டும் சேருங்க. சேர்த்துட்டு நம்ம திரும்ப ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது நீங்கள் நல்லா உருளைக்கிழங்கு வந்து தண்ணி இல்லாமல் வடித்ததுக்கப்புறமா உரிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறது மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் வரும். அப்படி ஒருவேளை தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் சேர்ப்போம். இந்த மாதிரி நம்ம கெட்டியாக பிடிச்சி வச்சாலுமே கூட நம்ம வெங்காயம் சேர்த்துருக்காதால கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 4 வெள்ளை பிரெட் துண்டுகள் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதில் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா பிரெட்ஸை அரைக்கும் போதே நீங்கள் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அல்லது காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, பெப்பர் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்த பிரெட் க்ரம்ஸை நம்ம முதல்லையே ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கலவையில் சேர்த்து நல்லா திரும்ப பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்க்காமல் வெறும் உருளைக்கிழங்கை மட்டும் பொரிச்சோம் அப்படின்னா எண்ணெயில் சேர்க்கும் போது அது சரியாக வந்து வேகாமல் பிரிஞ்சு வந்துடும். ஸோ வந்து நல்ல ஒரு டைட்டான மாவு மாதிரி வர வரைக்கும் நம்ம பிரெட் க்ரம்ஸ் தேவையான அளவில் சேர்த்துக்கணும். 4 பிரெட் அரைச்சோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு பார்த்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வருதான்னு பாருங்கள். இந்த அளவுக்கு டைட்டாக இருந்ததுன்னா போதும். நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறதை நிறுத்திடுங்க. இப்போது 3 முட்டை வந்து நான் நல்லா வேக வச்சு 4ஆக வெட்டியிருக்கேன். ஒரு முட்டையை 4ஆக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை கோட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம முதல்ல எப்படி ரெடி பண்ணணுமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் கூடவே கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண பிரெட் க்ரம்ஸும் கலந்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ளெயினாக கூட பண்ணிக்கலாம். இப்போது கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்க ஒரு அளவுக்கு பெரிய ஒரு எலுமிச்சை சைஸில் உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம ஒரு வடை ஷேப்பில் நம்ம தட்டிக்கணும். தட்டிட்டு அதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க, அதாவது வேக வச்சு வெட்டி வச்சுருக்க முட்டையை வந்து நம்ம சென்டரில் வச்சு நல்லா அதை கவர் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த உருளைக்கிழங்கை தட்டும்போது ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் மீடியம் திக்னஸில் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி முட்டையை சென்டரில் வச்சுட்டு நல்லா முட்டை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கணும்.
முட்டை வந்து அறவே வெளியில் தெரிஞ்சிடாத மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கோங்க. முட்டை ஆயிலில் ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து கவனமாக இருங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நான் வந்து இதை இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இதை வந்து ரவுண்ட் ஷேப்லேயோ அல்லது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயோ எந்த ஷேப்பில் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம தயாராக வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸில் நல்லா ஒரு வாட்டி ரோல் பண்ணி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறது எக்ஸ்ட்ராவான ஒரு கிறிஸ்பினஸ் தர்றதுக்காக தான். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணாமல் செய்கிறதுனா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக செய்யலாம், நல்லா தான் இருக்கும். பட் வந்து இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வந்து நான் இந்த மாதிரி எல்லா மாவையும் இதே ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு மிதமான தீயில சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த வந்து எண்ணெயில் சேர்த்து மிதமான தீயிலே நம்ம நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த எக் ஸ்நாக்கை வந்து நீங்கள் ஆயிலில் போட்டதுக்கப்புறமா உடனே வந்து மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அந்த கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டு அந்த பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். செம்ம கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சில்லி சாஸ் அல்லது டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். அல்லது எதுவுமே சைட் டிஷ் இல்லாமல் சர்வ் பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபிஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சீக்கிரமாக உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.